சொல்லக்கூடாது என்ன சமைக்கிறவன். ஓகே அப்படி சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து நிறைய ஓடர்கள் வந்து விட்டு செய்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரீச் ஆகும் உங்களுடைய இது. யூடியூப்ல வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்க விட்டால் அது வந்து நாங்கள் அதை சம்மந்தமான வீடியோ நாங்கள் எடுக்கலாம். எவ்வளோ கண்டிப்பாக அந்த பர்த்டேலுக்கு வந்து கையுலை இல்லை வேலை சொல்லுங்க. அதான் நாங்கள் சொல்கிறோம் கதைக்க மாட்டேங்க. அதாவது இப்போ அண்ணியாக கேக் பிறந்த நாளுக்கு செய்யலாம் இல்லை தானே. இப்போ ஏதாச்சும் ஒரு நோம்பில் வந்து ஒரு ஆம்பளை பொம்பளை இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தொழில் மாதிரி செய்யணும். அது கட்டினா என்ன கட்டாடி என்ன அது ஒரு காசு 500 ரூபாண்டாலும் உழைக்கிற அளவுக்கு ஒரு தொழில் ஒன்று செய்யணும். உண்மையிலே வந்து கலவல் பிள்ளையாக ஒன்றுமே கதைக்கிறேன் எல்லாம் வந்து நீட்டாக இருக்குது. தம்பி எல்லாம் தரத்துக்கு அந்த முக்கியெல்லாம் கூட்டி கொண்டு போனால் நல்லா இனிமேல் ரெண்டு கம்பலாக இருந்தது எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கதைக்க போறோம் என்ன. அதுக்கு முதல் வந்து சரியா அப்ப அதான் சரி அதான் கேட்டு நான் காட்டுறீங்களா உண்டு. ஓகே அனைவருக்கும் வணக்கம். நான் ஓகே அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்க அண்ணி நிக்கிறோம் நாங்கள் பலமா போல வந்து வீடு அதான் எப்போ அப்படி சொல்லக்கூடாது. பாத்தீங்களா நேற்று எங்க போனீங்க? சொல்லவே இல்லையே. வெளியிடங்களுக்கு போறீங்களே நாங்கள் வீடு எடுக்க சில நேரங்களில் நாங்களும் தனியாக போய் எடுக்கிறோம். நாங்கள் மற்றபடி வந்து அந்த வீட்டை தான் நினைத்து நிற்கிறது என்ன அந்த வேறு இது என்ன அந்த வீட்டு வேலையும் பார்த்து கொண்டு போய் வீட்டாக நினைக்கிறது. அண்ணி எங்கேயாச்சும் போகிறோம் நீங்களே வேலைகளுக்கு இல்லையே அண்ணி கிச்சனுக்கே அண்ணி இதே இப்படி போட்டிட்டு கேட்க. இப்போ இன்றைய நம்ம வந்து நாங்கள் ஒரு முக்கியமாக நான் அண்ணி அடுத்தது அனிதா 3 பேருமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கதைக்க போகிறோம் என்ன. அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறமே அனிதா. ஓகே உடனுக்குடன் பெற அனிதா பெஸ்ட் இருக்க போகும். சில பேருக்கு தெரியாதானே அந்த கேக் ஆர்டர் ரோல் என்ன மேனே அப்போ போகுது கேக் ஆர்டர் இப்போ என்னன்னு சொல்கிறது அவ்வளோ ஒன்று இல்லை. காரணம் சொல்லுங்க. காரணம் சொல்லுங்க. சொந்தக்காரரே வாங்க என்னன்னு தெரியாது விலை வந்து கூடவா நான் வந்து விற்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. சத்தமாக கதைக்கும் நீங்கள் வீடியோவில் கதைங்க சொல்லுங்க என்னன்னு. சரி ஓகே அப்போ அந்த வகையில் அனிதாவுக்கு வந்து கேக் ஆர்டர் வந்து கொஞ்சம் குறைவுண்டா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை என்று சொல்கிறீங்க நம்ம. அதாவது வந்து இப்போ எங்களோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் எடுக்க போனால் கேக் வந்து மேக்சிமம் கடைசி விலை வந்து 1800 2000 அது வந்து முதலே செய்து வச்சிருப்பினோம். அது சில ஒரு கடையில வந்து கெமிக்கல் போட்டு கலரிங் எல்லாம் கூட வந்து போட்டு செய்யறது அதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. நான் குற்றப்படுத்தி வந்து கதைக்க கூடாது. அதே மாதிரி அப்படி கதைக்கல நாங்க வந்து வீட்டுல உடனடியா வந்து செஞ்சு கொடுக்குறோம். இப்போ நார்மலா வந்து ஒரு காலமே உங்களுக்கு பின்னேரம் வந்து கேக் வேணும்னா நாங்க காலமே வந்து அடுத்த உடனே வந்து முட்டையெல்லாம் எடுத்து உடனே வந்து செய்யறது பழமே. அப்ப அதனால வந்து கொஞ்சம் விலை வந்து ஒரு 100-200 வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும். அது வீட்டுல சரி எல்லாருமே விலை கூடி தான் விற்கிறது. விலை ஆர்டர் பண்ணி வந்து அவங்களுக்கு லாபம் வரத்தானே வேணும். அப்ப அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அனிதாக்கு வந்து நாங்க அவ்வளோ கூட்டி இல்லையா 1800 நாங்க ஒரு 200 ரூபாய் கூட்டி 200 1200 நீங்களும் சரி. இப்போ உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்களே சொல்லுங்க அனிதா விலையில் கொஞ்சம் கூட்டி குறைக்கிற அளவு அந்த இதுவரை நீங்க செய்வீங்களோ அப்ப வந்தா செய்யலாம். ஆர்டர் வந்தா குறைச்சி தண்டி செய்யலாம். வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்கள் வந்து முதல் வாரது. இப்போ வந்து சில பேர் வந்து கேக்கள் வந்து இப்போ நைட்டில் வந்து கேக் வெட்ட போடுறாங்க. அப்படி இருந்தாலும் சில பேர் மறந்தும் சில பேர் வந்து கடையில் வாங்குறது சில பேர் தெரிஞ்சும் கடையில் வாங்குறது. அப்போ நாங்கள் அதில் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள வந்து கண்டுபிடிச்சா அதுக்குள்ள கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் வரும். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் தப்பாக சொல்லல. இப்போ என்னென்னு சொல்கிறோம் கேக் வந்து எங்கள்கிட்ட வாங்கல அப்படின்னு நாங்கள் கதைக்க வரையில. மெயினாக வந்து அனிதா வந்து சொன்னது இப்போ சொந்தக்கார கூட வேண்டுறையில வந்து காரணம் கொஞ்சம் விலையில் சில பேர் வந்து மறந்து போயிடுவாங்க. அப்போ அதையும் வந்து நாங்கள் ஒரு பக்கம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து வேற ஒரு விஷயமும் இருக்கும். அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடுத்தது அந்த மெழுகு தெரியா அதுபோல் வந்து ஒரே சவ அங்கேயே வாங்கலாம்னு சில பேர் யோசிக்கணும். என்ன நான் சொல்கிற கதை விளங்குதான் உங்களுக்கு. இப்போ அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கேக்கையும் செய்து கொண்டு கொஞ்சம் டெவலப் ஆகினா மட்டும்தான் அதை செய்யலாம்.
சரி அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் வந்து இப்ப நானும் அனிதா கேக்கோட அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு விட்டா அதுவெல்லாம் தான் வாங்கணும். இப்ப அன்னி வந்து வேலைக்கு போனா தான் கொஞ்சம் பார்த்துக்க செய்யலாமே. ஆர்டர்கள் கொஞ்சம் கூட வந்தா அப்படி நாங்க செய்யலாம். இது வந்து எப்பயாச்சும் மாசத்துல அப்படி தானே வர்றது செய்யறது. மற்றபடி சும்மா நார்மலா வந்து இந்த கேக் டிக்டாக் அது இதெல்லாம் கொஞ்சம் விட்டு செய்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரீச் ஆகும் உங்களை. இதுவும் இப்போ நாங்கள் யூடியூப்பில் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்க விட்டால் அது வந்து நாங்கள் அதை சம்மந்தமான வீடியோ நாங்கள் எடுக்கலாம். எங்களை எவ்வளோ கண்டென்ட் இருக்கும். அப்போ நாங்கள் அதை மையப்படுத்தி கதைக்கலாம். அப்போ உங்களுக்குன்ற ஒரு தொழிலண்டு நீங்கள் செய்ய தொடங்கினா அதை என்ன செய்யணும், விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு வாய்க்கு நாங்கள் 2 தரம் விளம்பரம் யூடியூப்பில் வந்து எடுத்து விட்டாலே கொஞ்சம் ஓகே பார்க்குறாக்கள் நிறைய பேர் வந்து எவ்வளோ அது யூடியூப்பால் தான் இவ்வளோ கேக் ஆர்டர் உங்களுக்கு வந்தது. அதே மாதிரி வந்து நாங்களுமே வந்து இப்போ உங்களை வந்து ஒரு கண்டென்ட்டாக ஒரு இதை வந்து பப்ளிக் பண்ணுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களுமே வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கும். மேனத்தை நம்மள நீங்கள் டிக்டாக் கொண்டு சொல்கிறாங்க அனிதா கேக் கண்டு சொல்கிறாங்க. நல்ல ஓட்டம் ஓடமோடா இல்லை காவத்து நம்மத்தை வச்சேன்னா இன்னும் கேக் வந்து ஓடர் வரும். சரி நாங்கள் அனிதாவை வெண்ணே சம்மந்தப்பட்டு வேற இல்லை. இப்போ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியோட சம்மந்தப்பட்ட என்னத்தா அதாவது லைட்டாக இருக்கா பாருங்க மறுபடி அப்படிங்க ஓகே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பூனை கத்தி கொண்டு வந்து காவத்தை எறிய விட்டாங்களே என்ன உண்மையை சொல்லத்தான் நான் வரேன். அப்புறம் மண்டிகை அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சரி அப்போ நாங்கள் மெயினாக வந்து அன்னியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலம் வந்து அன்னி வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செஞ்சுவாங்க. தெரியுமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவளுக்கு உண்மைக்கு வந்து கொஞ்ச நாள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு 2-3 பேருக்கிட்ட வந்து தொடர்ந்து எல்லாம் கேட்டோம். இதுனா ஒரு ஓட நாங்கள் செய்தனாங்க. அது வந்து உண்மைக்குமே நல்ல மாதிரி செய்தது. பிறகு அன்னியாக்களுக்கு கொஞ்சம் வேலையில் அப்படி இப்படி அண்ணா வந்து தூரங்களிடங்களுக்கு போகிறது நாங்கள் தையல் வேலை இல்லைன்னா அப்போ கொஞ்சம் டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்போ அதால வந்து அன்னி கொஞ்சம் மன உளைச்சல் பட்டுட்டா. டைம் இல்லாதன்னா ஓடுறவங்களும் பெருசா வாரிது நாங்களும் பெருசா இல்லை ஓட வாரையில என்று சொல்லக்கூடாது. நாங்கள் விளம்பரப்படுத்தல அதே சமயம் வந்து ஊக்குவிப்பும் இல்லை. நீங்கள் எப்படி போட்டு இல்லை அதுக்கண்டு இல்லை. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு சனல் ஒரு டிக்டாக் கொண்டு வந்து அதை மையப்படுத்தி ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடணும். அப்போ அது வந்து இப்போதைய பாட்டுக்கு இருக்கட்டும் அன்னி சொன்னோம். ஏன்னா இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி சரி வந்தால் செய்யலாம். அப்போ அதுவள் செய்கிறேன்னா உண்மைக்குமே கௌதம் வீடியோ எடுக்கிறோமா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது. இப்போ பொம்மையில் அதுவள் இதுவள் ஃபோனுவல் நல்ல இதுவள் குவாலிட்டியான இதுவள் வேணும். ஆனால் இப்போ வந்து அன்னி ஒரு இது மாதிரி ஒன்று சொன்னவா, அதாவது இந்த அது இப்போக்கு சொல்லக்கூடாது. இப்போ இருந்தாலும் இப்போ நான் நார்மலாக அவங்களை சொல்கிறேன். நான் வேணுமெண்டு வந்து நிற்குதுங்க கிளச்சி விடுங்க இருக்கு அடி அடி கவத்தாலாம் வந்ததுண்ணே தெரியுமா. என்னடா முன்னாலே வந்தேன் கவம் இப்போ எலும்பு ஒன்று கொடுத்தோம் இறைச்சி எலும்புன்னு பாசத்துல. சரி ஓகே. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்னி வந்து ரோமில் சொல்லுவான் அந்த பர்த்டேலுக்கு வந்து அன்னி நீங்களே சொல்லுங்க. கையுலை நீங்களே சொல்லுங்க. கையுலை இல்லை வேலை சொல்லுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னி சொல்லுங்க நீங்க சொல்லணும். சரி அனிதா போய் சொல்றீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். அதாவது இப்ப அன்னைக்கு வந்து சரியான கொஞ்சம் வெட்கம் அன்னைக்கு அனிதாக்கு எல்லாம் நம்மளை கதைக்க மாட்டேங்க. அதாவது இப்ப அன்னியாக்கள் என்ன சொல்ல வேண்டாம். இப்ப இந்த கேக்கு அந்த பிறந்த நாளுக்கு வந்து அந்த பொக்கேல் இருக்குது தானே, அதாவது காசில் வந்து செய்து கொடுக்குறது, அதே சமயம் வந்து சாக்லேட்டில் வந்து செய்து கொடுக்குறது, அப்படியான இது வந்து அன்னியில் வந்து செய்கிற திறமை இருக்குது. இப்போ அன்னி வந்து இப்போ வழிகாட்டப்புறாண்டு நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தால் கொஞ்சம் நாளால் வந்து தெரிய வேறு சில நேரங்களில் அன்னி அதாவது அன்னின்ற ஒரு திறமையில வந்து நாங்கள் இப்போ பார்க்கலாம். அதாவது எப்படி செய்கிறாண்டு உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அதாவது கொஞ்சம் என்னன்னு சொல்றது டிக்டாக் திறந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவல் விடுவோம் வந்து பாக்குறேன். இதுவும் தொடர்ந்து செய்வீங்களா இல்லாட்டி பாதியில? இல்ல அது வந்து என்ன அது வந்து கொஞ்சம் நாங்க பெருசா யோசிச்சு பெருசா செஞ்சுட்டோம். அதனால அது நிறைய தூரத்துக்கு கொண்டு போயிடாம போயிட்டு இது வந்து சின்னனா தானே ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாமண்டு வந்து செய்யலாம் இல்லை தானே. இப்போ ஏதாச்சும் ஒரு நார்மலா வந்து ஒரு ஆம்பளை இருந்தாலும் இல்லை பொம்பளை இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தொழில் மாதிரி செய்யணும். அதை கட்டினா என்ன கட்டாடி என்ன ஒரு காசு 500 ரூபாண்டாலும் உழைக்கிற அளவுக்கு ஒரு தொழில் ஒன்று செய்யணும். உண்மையிலே வந்து ஒரு களவல் சொல்லாம பொய் சொல்லாமல் அப்படி ஒரு இதுல ஒரு 500 ரூபா உழைச்சாலும் கூட ஓகே. நோட பாருங்க இன்றைக்கு வந்து அனிதாவை நான் வளர்த்து விட்ட வட்டியா இன்னைக்கு அனிதா ஒரு 2000 ரூபா உழைக்கிறாள் அனிதா.
அதான் இப்போ நார்மலாக பார்த்துங்க அப்படி அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து அனிதாக்கு இப்போ ஒரு 2000 வேணும்டா ஒரு கேக்குகள் வந்து இப்போ செய்கிறேன்னா அனிதா தானே வந்து செய்து கொள்ளுவாள் நாங்கள் வந்து செய்ய தேவையில்லை ஏன்னா அவளே தானே மிஷின்லேருந்து எல்லாம் வச்சு தானே கேக்கு அதே மாதிரி தான் அன்னையும் வந்து என்ன செய்யப்படுறாண்டா முதல் எப்படி செய்தா அவள் சர்ப்ரைஸ் டெலிவரி அதே மாதிரி செய்வான்னு நீங்கள் நினைச்சு போடாதீங்க அப்போ அதுவும் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவும் நீட்டா தான் செஞ்சேனா உண்மையில வந்து பிள்ளை இல்லை இந்த முதலாவது இதுலேயே வந்து எல்லாரும் பார்த்துட்டு எவ்வளோ பேர் வந்து சொன்னது தெரியுமா 2-3 வீடியோவுக்கு வந்து செய்து நின்று அந்த கதைச்ச மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் கதைச்சது பிறகு நாங்களும் வந்து வேற வீடியோ எடுக்க போனோன்னா அண்ணி வந்து திசை மாறிட்டா ஓ தையல் பழக போனோம் ஓ அண்ணா ரைட் அதையும் சொல்லிக்கொள்வோம் என்ன அதாவது தையல் பழகி பழகிட்டீங்க அவ்வளவு பழகிட்டீங்க ஓரளவு பழகி முடிச்சிருவேன் அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்னை வந்து அந்த கண்டிப்பான முறையில் அது நாங்கள் ஒரு எவ்வளோத்துக்கு ஊக்குவித்தோமோ அதே அளவுக்கு வந்து அதை செயற்படுத்தி வந்து நாங்கள் கொடுப்போம் அதாவது நம்பிக்கை இருக்குது அனிதா நானும் அனிதா வந்து செய்து கொடுப்போமே அனிதா அதே வந்து சொல்லிக்கொண்டு அதே சமயம் வந்து அது சம்மந்தமான ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நாங்கள் கிட்டடியில் வந்து நாங்கள் போடுவோம் சில நேரங்களில் நான் சும்மா சாக்லேட் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வேண்டினாலும் அதை நாங்கள் செய்து காட்டுவோமே நான் என்ன சொல்லுங்க ஓ இல்லாட்டி இந்த பிறந்த நாள் வருது அதுக்குனாலும் சும்மா உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா காசு இருக்கு நான் உங்களுக்கு டோபி 2 ரூபா டோபி வாங்கி தரேன் அதை அனிதா மாதிரி செய்யுங்க இந்த உலகத்துல 2 ரூபா டோவி எங்கேன்னு சொல்லுவீங்க 2 ரூபா இல்ல 10 ரூபா அவங்க டோவி 2 ரூபா கிட்டா டோவி 2 ரூபா கூட டம் இல்ல நான் இப்ப 10 ரூபா மிச்சம் பிக்ஸ் டோவி எவ்வளவு பிக்ஸ் டோவி டோபி அது வாங்கி தரலாம் 5 ரூபா விஸ்டோய் அம்மானே அப்ப 5 ரூபாய்க்கு வந்து ஒரு பிக்ஸ் டோவி 10 ரூபாய்க்கு தான் தரேன் கேந்தன 2 ரூபாய்க்கெல்லாம் டோவி எல்லாம் கொடுத்து இப்ப 10 ரூபாய்க்கு இருக்கொண்டு சரி நீங்க லட்டு இருக்கு என்ன சொல்ல வாரீங்க சரி இப்போ மெயினாக வந்து நாங்கள் சும்மா அலட்டி கொள்ளலாம் வந்து சில நான் சும்மா எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கேன் அவ்வளோத்துக்கு நாங்கள் கதைக்க மாட்டோம் இப்போ மெயினாக வந்து இப்போ என்னத்தை சம்மந்தமான கேக் வந்து இப்போ கேக்குக்கு வந்து அனிதாக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் வந்து மறக்காம சொல்லுவாங்க அதாவது அனிதாண்ட கேக்குகள் வந்து கொஞ்சம் விலை குறைக்கலாமோ கூட்டலாமோ அதையும் சொல்லுவோம் இல்லாட்டி நீங்கள் அப்படி சொல்லாங்க என்னென்னு சொல்லுவோம் குவாலிட்டியாக தானே இருக்குது நாங்கள் 100% வந்து கேக் வந்து சாப்பிடலாம் உடனே சுடத்துல வந்து சாப்பிடலாம் இது வரைக்கும் கொடுத்து யாருக்கும் எதுவும் நடந்தது இல்ல நடந்ததுல நல்லா இருக்குன்னா எல்லாம் சொல்லியிருக்கேன் அதோட உடனுடன் செய்கிறேன்டா நல்லா சொப்டாக இருக்கும் சாப்பிடலாம் அதே மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ அனிதா வந்து விலையில் கொஞ்சம் கூட ஏதாச்சும் உடல்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்து தருவோமே அந்த விலை குறைச்சி அதே மாதிரி தான் இப்போ அண்ணின்ற தொழிலையும் வந்து நாங்கள் இப்போ முதலாவது வந்து அந்த டிக்டாக் கொண்டு துறந்து அதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா அண்ணி தான் செய்ய போகிறீங்களா அதாவது அந்த பொக்கே செய்கிறத இப்படி ஒன்று நீங்கள் செய்யுது ஒரு ஃபோட்டோ எடுங்க எல்லா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா பாட்டை போட்டுட்டு சும்மா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லை நோமல் நம்பரை கொடுத்து இப்படி செய்ய ஆர்டர் வேணும்னா அதிலே வந்து செய்து கொள்ளலாம் இப்போ அதை வந்து தான் இப்போ அண்ணி வந்து செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறா யாருக்கும் இப்போ பர்த்டேயில் ஏதாச்சும் வந்து செய்யணும்னா அண்ணி மூலமாக வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் என்ன முக்கியமாக வந்து சொல்லிக்கொள்கிறோமே அண்ணி செய்வீங்களாண்ணே சரி ஓகே அதே மாதிரி செய்து கொள்ளலாம் ஓ அது நாளைக்கு நான் கொஞ்சம் நாள் போவேன் நாங்கள் அதை நாங்கள் சொல்லுவோம் அப்டேட் பண்ணுவோம் என்ன அப்டேட் பண்ணுவோம் அது ரெண்டாவது சாம்பிள் இது ஃபர்ஸ்ட் ரோஸ் சாம்பிள் இருக்கும் ரோஸ் சாம்பிள் அண்ணே இந்த காசு செலவழிக்கே கொஞ்சம் பஞ்சு பாடுறீங்களே நான் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை என்ன நான் அது செலவழிக்கத்தான் சொல்றேன் இப்ப நாங்க இப்ப பிந்தி போடுற பொக்கைய இப்ப முதல்ல ரோஸ்ல செய்து போட்டா கொஞ்சம் இதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்காண்டி ஒன்று செஞ்சுட்டு அதனால மற்றபடி அதை சத்தமாக கேட்கணும் அப்போ அனிதா என்ன மாதிரி இருந்தா அப்போ நீங்கள் என்ன பிளான்ல இப்போ நீங்கள் இருக்க உங்களோட தொழில் முயற்சி ஏதாச்சும் டெவலப் பண்ண போறீங்களா அண்ணி டெவலப் பண்ணா நானும் டெவலப் என்னன்னு தெரியும் எனக்கும் கேக் போடுறது இல்ல இப்ப 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க இவா கேக் செய்ய நான் பொக்கே செய்ய 2 பேரும் ஓடுறோம் நல்ல மாதிரி வந்ததுன்னா நல்ல மாதிரி முன்னேறும் நல்ல முன்னேறும் இதனால வந்து நானும் வந்து என்னன்னு சொல்றோம் கொஞ்சம் ஒரு ஊக்குவிச்சு அண்ணி வந்து சொன்ன வடியத்தான் நாங்கள் இது செய்திருக்கோம் ஆனால் இது சம்மந்தமாக நாங்கள் அப்படியே கைவிட போகிறது இல்லை ஆனால் இதை வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் கொண்டு வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நான் வேறு யாக்கள் மூலமாக நாங்கள் கதைச்சிட்டாலும் உங்களுக்கு இந்த உடரை வந்து நாங்கள் எடுத்து தருவோம் அதில் வந்து உங்களோட திறமையை நீங்கள் தான் காட்டணும் அதாவது இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி செஞ்சால் கூட அந்த ஃபோன் எடுத்து உண்மைக்கு வந்து ஒரு பிள்ளையாக ஒன்றுமே கதைக்கிற எல்லாம் வந்து நீட்டாக இருக்குது தம்பி எல்லாம் திறமையாக இருக்குது அந்த மிக்கி எல்லாம் கூட்டி கொண்டு போனால் நல்லா இனிமேல் ஒரு பெம்பலாக இருந்தது எல்லாம் நிறைய பேர் வந்து கதைச்சது இப்போ நாங்கள் அதையும் வந்து சொல்லிக்கொண்டா இப்போ நார்மலாக வந்து
இப்ப இது தொடக்கினதால ரோஸ் இதுவல் பொக்கேல் தொடக்கினதால அதை விட்டுட்ட கொண்டு இல்லை அதுவும் உங்களுக்கு வேணா சொல்லிக் கொள்ளலாம் இது சர்ப்ரைஸ் டெலிவரி சர்ப்ரைஸ் டெலிவரியும் மறக்காம வந்து உங்களுக்கு வேணுமெண்டா வந்து நம்பர் வந்து தந்தா அவளோட தொடர்பு பண்ணி தான் வைக்கலாம். 2 டெலிவரி அன்னி பண்ணியிருக்கிறா, நீங்க வீடியோவில் போய் பாருங்க. வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போ வேற ஏதாச்சும் கதைக்க போறீங்களா நீ? வேற இல்லை சொல்றதுக்குலாம் நீங்கள் தர்ற இதில் தான் இருக்கு. உங்களோட சப்போர்ட் தான் வேணும். எதுனாலும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு பணமோ காசு எல்லாமே ஒன்றுமே வந்து நாங்கள் கேட்க போகிறது இல்லை. எங்களுக்கு ஒரு சப்போர்ட் என்ன தெரிஞ்சாங்களுக்கு வந்து அனுப்புங்க. அது உங்களுக்கு ஏதாச்சும் ஓடர் ரோல் வேணுமெண்டா நீங்கள் அதை வந்து எங்கள் மூலமாக வந்து கதைச்சு கொள்ளலாம். உங்களுக்கு விலை குறைச்சினாலும் நாங்கள் அதை செய்வோம். நான் 100 200 குறைப்போம். ஏன்டா பிச்சை செஞ்சால் எங்களுக்கு தான் நட்டமாக போயிடும். அதே உங்களுக்கு நார்மலாக சொல்லிக்கொண்டு பிறகு ஒரு கொஞ்சம் வருஷம் போனால் பிறகு ஒரு கடையை ஒன்று ஓப்பன் பண்ணுவோமே, அந்த கேக் கடையை ஒன்று என்ன செய்வோமா, அதை வந்து சொல்லிக்கொண்டு பார்ப்போம். ஒரு காலம் வந்து ஒரு கிடைக்கிற ஓப்பன் பண்ண ஆசையா 10 வருஷம்னா போட்டுமே நினைச்சேன். சரி ஓகே, அதே மாதிரி சொல்லிக்கொண்டு உண்மைக்குமே வந்து அப்போ நோம்பலாண்டே இது நம்ம ஒரு வீடியோ வந்து எடுக்கல. அப்போ சும்மா நோம்பலை கதைச்சி போடுவோம்னு தான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துனாங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இது வந்து பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அதே வந்து நாங்கள் தவறாக வந்து சொல்லல, அதே வந்து சொல்லிக்கொண்டு அப்படி இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அப்போ இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் மேலும் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பாய்.